ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம். 2014ஆம் ஆண்டு தென்கொரியாவின் இன்சானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட அநேகரில் சரிதா தேவியும் ஒருவர். இவர் 60 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை வீராங்கனை ஆவார். இவருக்கும் தென்கொரியாவின் ஜீனா பார்க் என்பவருக்கும் இடையே அரையிறுதிப் போட்டி நடந்தது. அதில் சரிதாவுக்குத்தான் வெற்றி என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் நடுவர்கள் ஜீனா பார்க் வென்றதாக அறிவித்தனர். உடனே இந்தியாவின் குத்துச்சண்டை தலைமை பயிற்சியாளர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சரிதா அழ ஆரம்பித்தார். அதிகாரிகள் மேல்முறையீடு செய்தனர். விளையாட்டுப் போட்டிகளில் நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது என்பதால் மேல்முறையீடும் நிராகரிக்கப்பட்டது. பரிசளிப்பு நிகழ்ச்சி தொடங்கியது. பரிசளிப்பு மேடையில் சரிதா தேம்பி அழுதவாறு நின்று கொண்டிருந்தார். சரிதாவிற்கு வெண்கலப்பதக்கம் அணிவிப்பதற்காக குழுவினர் வந்தனர். முதலாவது அதை கழுத்தில் அணிய மறுத்தார். பின்னர் அதை கைகளில் வாங்கி கொண்டு நேரடியாக ஜீனா பார்க்கிடம் சென்று அவளை கட்டிப்பிடித்துவிட்டு பதக்கத்தை அவளிடம் கொடுத்து விட்டார். அங்கு என்ன நடக்கிறதென்றே நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் சரிதா அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். சற்றும் எதிர்பாராமல் நடைபெற்ற இந்த குழப்பத்தால் அதிர்ந்து போன தென்கொரிய வீராங்கனை தனக்குரிய வெள்ளிப்பதக்கத்தை வைத்து கொண்டு சரிதா கொடுத்த வெண்கலப் பதக்கத்தை நிகழ்ச்சி நடந்த இடத்தில் கீழே வைத்துவிட்டு அவரும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் வெளியேறினார். போட்டிகளில் என்ன நடந்திருந்தாலும் பதக்கம் வழங்கும் இடத்தில் சரிதா நடந்து கொண்ட விதம் வருந்தத்தக்கது என்றும், மற்ற போட்டியாளர்களும் சரிதாவின் தவறான முன்னுதாரணத்தை பின்பற்றி இதுபோல தவறான முறையில் எதிர்ப்பை காட்டக்கூடும் என்று போட்டிகளின் கண்காணிப்பாளர் கூறினார். போட்டிகளின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதக்கத்தை வாங்க மறுத்த சம்பவம் கெட்டகுமாரன் கதையில் மூத்த மகன் கோபத்தில் வீட்டிற்குள் போக மனதில்லாமல் வெளியே நின்ற அனுபவம் ஞாபகத்திற்கு வருகின்றதா? நாமும் சபைகளில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் சமுதாயத்தில் அநியாயமாக பாதிக்கப்பட்டதாக கருதும் பொழுது கோபமடைந்து நமது எதிர்ப்பை பல விதங்களில் வெளிக்காட்டுகிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் இப்படிப்பட்ட நேரங்களில் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் நடந்து கொள்வது அவசியமல்லவா? சற்று கடினமான உபதேசம்தான். ஆனால் கிறிஸ்துவின் கிருபையினால் நீடிய பொறுமையுடன் நடந்து கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.